Happy birthday to you. இந்த வீட்டில் உனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஏதோ சின்ன வருத்தமாக தான் இருக்கும். இந்த பாருமா, நம்ம வாழ்க்கையில் நம்மளை கஷ்டப்படுத்துறது பெரிய விஷயமா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன வருத்தம் தான். இன்னைக்கு உன் பிறந்த நாள், அதுவுமா இத்தனை பேர் இருந்தாங்க, உனக்காக எல்லாம் செஞ்சாங்க. அப்படி இருந்தும் உன் மனசும் உன் கண்ணும் மாப்பிள்ளையை தேர்னதை நான் பார்த்தம்மா. அவர் வரலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நீ அவரை தேர்ன பாருமா, அது அப்பாக்கு சந்தோஷம் தான். அப்பா அழறியாளாப்பா? அலாம ஒரு அப்பனால எப்படிமா இருக்க முடியும்? மடி, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னு அப்பா உன்ட்ட மண்டபத்தில் வச்சு சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம நீ திரும்ப வந்துட்டா உன்னை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்பா கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொன்ன. அப்ப நீ ஒரு பார்வை பார்த்து பாரு. அத நான் இன்னும் மறக்கலம்மா. அப்பா நீ மறந்திருக்கலாமா, ஆனா எப்பவுமே அப்பா அதை மறக்க மாட்டோமா. ஆனா அதுல ஒரே ஒரு நிம்மதிமா, தப்பான ஆளுக்கு அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பி வைக்கலாமா, அனுப்பி வைக்கல. மாப்பிள்ளைக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை, அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அதை கேட்கவும் மாட்டேன். ஆனா இதுதான் வாழ்க்கை. வேற யாரையாவது நீ கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இப்படி ஏதாவது இருக்குமா? எல்லா அப்பனுக்கும் தன் பிள்ளைய ஒரு இளவரசனுக்கும் இல்ல ஒரு ராஜகுமாரனுக்கும் கட்டி வைக்கணும்னு தான் ஆசை இருக்கும். ஆனா பாரு, யதார்த்தத்துல இதெல்லாம் இல்லம்மா. நம்ம பிள்ளைய கட்டிக்கிறவ குடியாரன இருக்க கூடாது, நம்ம பிள்ளைய அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, சந்தோஷமா வச்சிருந்தாலே பெரிய விஷயமா இருக்குமா? இன்னைக்கு மாப்பிள்ள உன்னை கஷ்டப்படுத்திருக்க மாட்டாருன்னு தெரியுமா எனக்கு. அவர் என்கிட்ட பழகுறதுல இருந்தே அவர் எவ்வளவு மாறி இருக்காருன்னு நான் பார்த்துட்டு தானமா இருக்கேன். இல்ல, மாப்பிள்ளைகிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பொறுமையா இருந்து பேசுமா, அவர் சரி பண்ணிப்பாரு. இந்த உலகத்துல சரி பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுமா, மாறாததுன்னு எதுவுமே கிடையாது. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு ஒத்த காலில் நின்னா உங்க அம்மா, அவளே பாரு இன்னைக்கு நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாள்ல, அவளதாம்மா. உன் வாழ்க்கைமா இது, நீதான் சரி பண்ணணும், சரி பண்ண முடியும், சந்தோஷமா மாத்த முடியுமா. இன்னைக்கு வாசல மட்டும் நீ 100 தடவை பார்த்திருப்ப. அவர் மேல அன்பு இல்லாமலா நீ தேடின? அன்பு இருக்க போய் தானே தேடின. அந்த அன்பு அவர்கிட்ட சொல்லு, புரிஞ்சு பாருமா. இந்த பாருமுல்ல, நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வந்து நம்ம வீட்டில் ஒரு 2 நாள் தங்கணும். நானும் அம்மாவும் அதுக்காக காத்து கிடக்குறோம். சொல்லிட்டேன். சரிங்கப்பா, வரம்மா. இந்தாம்மா வரேன். இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சோ, எதுக்காக இங்க இருந்து போனோமோ அதே நிலைமை தான் இப்போ. அவங்க வரவே இல்லையே. ஒருவேளை நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சிருக்குமோ? அதான் போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க.
இதுதான் உன் வாழ்க்கை முல்ல. இங்கதான் நீ இருக்கணும்னு அப்பாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு என்னைய கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லையா? பிறந்த நாளுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. இப்போ வீட்டுக்கும் வரல. என்னடா வாழ்க்கை இது? அம்மா நீ எப்போ கற்பனையா? இப்படி எங்க போனாலும் நீயே நில்லு. ஆனா உன் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா மட்டும் வெளியே வந்துடாத. ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல முடியல. என்ன நீ இன்னும் தூங்கலையா? மணி என்னடாச்சு? உன்கிட்ட தான் கேக்குறேன். கடையில கொஞ்சம் வேலையா? இந்த பொய்யெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. இந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு எங்கடா போன? கடையில எப்ப வேலை இருக்கும், என்ன வேலை இருக்கும்னு எனக்கு தெரியாதா? கடையை பத்தி தெரியாதவங்க கிட்ட போய் சொல்லு இதெல்லாம். சரி வா சாப்பிடலாம். இல்ல நீ வேணாம். வேண்டானா ஏன்? சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்ட? அது எங்க சாப்பிட்டேன்? உன்னை கேட்டா நீ என்ன கேக்குறியா? குமரேச மாமா கூட சாப்பிட்டேன். அங்க சாப்பிட்டா அங்கேயே தூங்க வேண்டியதானே? இங்க இருக்கு இப்ப வந்த. நீ செய்யறதெல்லாம் நான் கவனிக்கலன்னு நினைக்காத. நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். லேட்டா வர்றதும் சாப்பிடாம தூங்குறதும் எல்லாம். இனிமே கரெக்டா வந்துடுற நீ. சரி உன் போன் என்னாச்சு? போனு இது இருக்கே. இருந்தா மட்டும் போதுமா? அது ஆன்ல இருக்கா? சாயந்தரத்துல இருந்து எத்தனை தடவை எத்தனை பேர் போன் பண்ணோம் தெரியுமா? எங்க போன நீ? போன் எதுவுமே வரலையா நீ? ஆஃப் பண்ணி வச்சிருந்தா எப்படிடா வரும்? பார்க்கல நீ. ஒன்னும் பார்க்காத. உன் போன் ஸ்விட்ச் ஆஃப். கடைக்கு போன் பண்ண அங்கேயும் நீ இல்ல. இப்ப வந்து கடையில வேலை இருந்துச்சுன்னு என்கிட்டயே சொல்ற நீ? இங்க பாருடா, உன் அண்ணி ஏமாளிதான். ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் ஏமாளி இல்ல. கொஞ்சமாவது பொறுப்பா இருக்காது. உன்னை நினைச்சா எனக்கு கவலையாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு, கோவமாவும் இருக்கு. தனோ இங்க கொஞ்சம் வாமா. வராட்ட. அப்ப உனக்கு சாப்பாடு வேண்டாம். எல்லாத்துலயும் தண்ணி ஊத்தி நாளைக்கு காலையில உனக்கு தான் கொடுப்பேன். அண்ணனும் சரி கோவத்துல இருக்காருடா. நாளைக்கு காலையில இருக்கு உனக்கு. என்ன இது? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இவளா தெரியறா?
இன்னைக்கு தூங்கின மாதிரி தான். கற்பனை தான், இருந்தாலும் வேணாம். என் பிறந்த நாளுக்கு கூட வராம இம்பிட்டு நேரமா இவங்க எங்கேயோ போய் சுத்திட்டு வந்திருக்காங்க. என்ன மனுஷன் இவங்க? என்னங்க என்ன இவங்க நிமிர்ந்து கூட பார்க்காம போறா? ச்சே. விடாம துரத்துறாளே. ஒரு வழி பண்ணாம விடமாட்டா போல. நிஜத்துல இருந்திருந்தா நல்லாதான் இருந்திருக்கும். நிஜமாலே வந்துட்டாளா? அட. எப்ப வந்தா? ஏய், ஒன்னதான். இந்தா. என்னங்க எப்ப வந்த நீ? ஏன் வந்தேன்னு கேளுங்களேன். இது பாருங்க, உங்களை தொந்தரவு பண்ணோம்ல நான் வரலங்க. பெரிய மாமா ஃபோன் பண்ணி நான் வரணும்னு சொன்னா எங்க அப்பா கொண்டு வந்து விட்டா, அதனாலதான் நான் வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டா பண்றாங்க. அவளா ஒண்ணு முடிவு பண்ணிக்கிறாங்க, நான் அதுக்கு தலையாட்ட வேண்டியிருக்கு. நான் வந்தது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுங்க. தெரியாம வந்துட்டேன் சாமி, விட்டுருங்க. ஏய், நான் என்ன கேட்டேன்னு இப்படி பதில் சொல்லிட்டு படுக்கிறா? எனக்கு பிடிக்காதா? இவ வந்தது எனக்கு பிடிக்காதா அப்படின்னு இவள்கிட்ட யார் சொன்னது?
எப்படா வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தா இப்படி சொல்றா. ஏய், இந்தா. இப்படி கொடுத்தா எப்படிடா? ஆப்பிள்லாம் கட் பண்ணி கொடு. ஆ. ம். வாஷ் பண்ணியா? ஆ ஆ. எது கேட்டாலும் செய்றியே, ஏன் ஜீவா? ஏன்னா நீ இப்ப தனியாள் இல்லையே. ஆமால்ல. இந்தா. ஏன் ஜீவா, ம் வீட்ல எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி இல்ல? ஆமாடி. இனி பாரு, உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஓ. என்னதான் வேண்டாத மருமகளா இருந்தாலும் நான் தான் உங்க வீட்டுக்கு முதல் வாரிசு கொடுக்க போறேன், ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம். அதென்ன இடையில வேண்டாத மருமகன் ஒரு பிட்டு. நீ இருக்க பாத்தியா கொழுப்புடி. உங்க அண்ணி இவ்ளோ சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஜீவா. அன்னைக்கு குழந்தைங்கன்னா அம்புட்டு உசுறு. ஆனா அவங்களுக்கு தான் பிறக்கவே இல்லை. நமக்கு குழந்தை பிறக்கிறத அவங்களுக்கு பிறக்கிற மாதிரி தான் நினைச்சுக்குவாங்க. ம். இந்த குழந்தை பிறந்த பிறகு பாரு, அண்ணி நம்ம பாப்பா கூடவே தான் இருப்பாங்க. இந்தா சாப்பிடு. பாப்பா நமக்கு பிறந்தாலும் அவங்களுக்கு பிறக்கிற மாதிரி தான் நாம நினைக்கணும் மீனா. அதை எப்படி நான் நினைக்க முடியும்? ஏன் நினைக்க முடியாது? அது நம்ம பாப்பாடா. யார் இல்லைன்னு சொன்னது? நமக்கு பிறக்கிற பாப்பா தான், அவங்களுக்கு அது பாப்பா தானே. லூசா ஜீவானி, நம்ம பாப்பா எப்படி அவங்க பாப்பா ஆக முடியும்? குழந்தைய அவங்க கையில கொடுப்பேல. ஏன்டா இப்படி கேக்குற? அவங்க கையில கொடுக்காமலையா இருப்பேன்? அதெல்லாம் கொடுப்பேன். நீ நம்ம பாப்பான்னு சொன்னதும் அவ கையில கொடுக்காம இருந்துருவேன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் கொடுப்பேன்டா. குழந்தைனா எல்லாரும் தானே கொஞ்சுவாங்க. ம். நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி நம்ம பாப்பா அண்ணன் அண்ணியும் அப்பா அம்மானு தான் கூப்பிடணும். ஒரு குழந்தைக்கு எப்படிடா ரெண்டு அம்மா ரெண்டு அப்பா இருக்க முடியும்? அவங்கள பெரியம்மா பெரியப்பா தானே கூப்பிடணும். அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான் மீனா. நாம சொல்லி கொடுக்கறது ஏன் அப்படின்னு ஏதாவது சட்டமா இருக்கு? அதெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஜீவா. அவங்கள யாருமே அப்பா அம்மான்னு கூப்பிட்டதே இல்லை மீனா. என்ன கேட்டா நம்ம குழந்தைய கூட அவகிட்ட கொடுத்து நீங்களே வளர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம். என்ன ஜீவா சொல்ற? என் குழந்தைய நான் தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணுமா? அவங்களும் இதே வீட்டில் தானே இருக்காங்க. குழந்தையோட வேற எங்கேயாவது போயிடவா போறாங்க? இது பாரு ஜீவா, இதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி பேசின நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன், சொல்லிட்டேன். அவங்க நம்ம குழந்தைய வளர்க்கட்டுமே மீனா. குளிக்க வைக்கிறது, தூங்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது, இப்படி எல்லாமே அண்ணியே பார்க்கட்டுமே. உனக்கும் கஷ்டம் இல்லைல்ல? இது பாரு, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. நம்ம குழந்தைய வளர்க்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நம்ம குழந்தை நம்ம கிட்டதான் வளரும். உன் அண்ணனும் அண்ணியும் பெரியம்மா பெரியப்பா அப்படிங்கறதுக்கான எல்லா உரிமையும் எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. இது பாரு, இத பத்தி இனிமேல் என்கிட்ட பேசிட்டு இருந்த நான் டென்ஷன் ஆயிடுவேன், சொல்லிட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. நீ படு. இதை பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம். இன்னொரு நாளா? இனிமே இந்த விஷயத்தை எப்பவுமே நீ என்கிட்ட பேசக்கூடாது. ஒரு ஆப்பிள கொடுத்துட்டு என்னெல்லாம் பேசுற? நம்ம குழந்தை நமக்கு மட்டும்தான். மத்தவங்க எல்லாருமே நம்ம குழந்தைக்கு சொந்தக்காரங்க மட்டும்தான். புரியுதா? இதை எடுத்து வச்சுட்டு வந்து படு. நான் படுக்கிறேன்.
டேய் என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? டைம் ஆச்சு, சீக்கிரம் வந்து படு.